அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா, இந்த மழை கிளைமேட்டில் ப்ரான் கிரேவி சுட சுட செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் என்னடா இவ முன்கூட்டியே சாப்பிட்டுட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், டேஸ்ட்டு டெம்ப்டிங் ஆகிடுச்சுங்க. அதான் அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ப்ரான் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம தலை பிடுங்கி போட்டு உடம்புல இருக்கிற தோல்லாம் எடுத்து பிச்சு கடாசிட்டு, அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மேலே இருக்கிற அந்த அழுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சில பேர் உடம்புக்கு ஒத்துக்கும், சில பேர் உடம்புக்கு ஒத்துக்காது. அப்புறம் வந்து நம்ம கழுவி எடுத்துட்டோடனே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தி. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நேற்று மீன் வறுத்த எண்ணெய் இருந்தது, அந்த எண்ணெயில் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு சோம்பு போட்டு. சோம்பு நல்லா பொரிஞ்சிக்கணும் உங்களுக்கு. பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை எடுத்து அதில் கொட்டிக்கோங்க. வெங்காயம் வந்து நீங்கள் வதக்கிறது தான் நான் எப்போவுமே உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுல தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம கிரேவிஸ்க்கு இருக்கட்டும், குழம்புக்கு இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. அப்புறம் கல்லுப்பு போட்டு வதக்குங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதக்க முடியும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாதி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு தக்காளி வதக்கிட்டோடனே தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்குன்னு நம்ம நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் டேஸ்ட்டு. அப்புறம் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் இருக்குல்ல, தக்காளியே நம்ம கொட்டிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூளை நம்ம தாளிச்சிக்கலாம். அப்புறம் வந்து தனியாத்தூள் கொட்டிக்கோங்க. தனியாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்குன்னு நல்லா வதக்கணும். அப்புறம் வதக்கிட்டோடனே நம்ம கழுவி வச்ச ப்ரான் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆப்ஷன் தான். அப்புறம் கழுவி வச்ச ப்ரானு எல்லாம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்கூட்டியே தாளிக்கும் போது சால்ட் யூஸ் பண்ணோம், அதனால் இதுக்கு லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை அரிஞ்சு போட்டு மூடிடுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.